பார்த்தீங்கன்னா வேலன்வெள்ளி 2 நாள் ஸ்கூல் விடுவாங்க வாரத்துக்கு ஒருக்கா. இப்போ சொட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த தண்ணி பாட்டில் தான். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏர் வெளியே வரல. ஏசி ஒர்க் ஆகுது, ஆனால் ஏர் வரல. ஸோ எங்கே போனாலும் அந்த காவா எல்லாம் மட்டும் போக மாட்டாங்க. காவா மேடம் ஒரு 20 ரியால் தந்துட்டு போயிருக்காங்க. ஸோ 20 ரியால்னால் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு போட்ட பைசா வாங்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் பார்த்தீங்கன்னா மத்தியானம் மதர்சா டியூட்டி முடிஞ்சு ஒரு மணி நேரம் ஆகுது. ரூமில் வந்து சாப்பிட்டு ரெடியாக இருந்தேன். ஸோ மேலே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் தூரமாக டியூட்டி போகிறேன். ஸோ உனக்கு சாப்பாடு எதுனா எடுத்து வச்சுக்கோ, அப்புறம் சொட்டரை மறக்காமல் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோன்னு இருக்காங்க. சவுதி அரேபியாவில் எப்போதும் பார்த்தீங்கன்னா வேலன்வெள்ளி 2 நாள் ஸ்கூல் விடுவாங்க வாரத்துக்கு ஒருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூட்டி நாளைக்கு மதர்சா இல்லாதனால இன்னைக்கு எங்கேயாவது போயிட்டு வர லேட் ஆயிரும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு ரெடியாக இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கூலிங் டைம்னால இந்த சொட்டு பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து இந்த சொட்டு. ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. சொட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த தண்ணி பாட்டில் தான். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டியில் இருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டும் வராங்களாம் கூட. அதனால் வண்டியை வந்து கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. பேக்கில் எல்லாம் நம்ம வண்டி அந்த இருக்குது. இப்போ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மேடம் வரன்ட்டாங்க. அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நேற்று இந்த ஏசி தான் ஒர்க் ஆகலை. ஃப்ரெண்டில் பேக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 250 ரியால் இதை சரி பண்ணேன். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா வந்துடும். 5 நிமிஷம் வேலை தான். லைட்டாக கழட்டினாங்க, பார்த்தாங்க, அவ்வளோதான். ஸோ பாருங்கள், சொட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மேடம் பார்த்தீங்கன்னா வண்டியை க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஸோ அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ குளிர் டயத்தினாலே இப்படி தான். இந்த குளிர் வந்துட்டாலே எல்லா பக்கமும், அதாவது இந்த டெசர்ட், இந்த பாலைவனம், அப்புறம் புது இடத்துக்காக போவாங்க. இன்றைக்கி எங்கேன்னு தெரில. சம்டைம் லொக்கேஷன் அனுப்புவாங்க. இல்லைனா தெரிஞ்ச இடம்னா நான் போயிடுவேன். புது இடம்னா லொக்கேஷன் அனுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்துடுவாங்க போட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குது, அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஏர் வெளியே வரல. ஏசி ஒர்க் ஆகுது, ஆனால் ஏர் வரல. ஸோ இங்கூடி வருது ஏசி ஏர் வந்து, அப்புறம் மேலே கூடி வருது. ஸோ இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மழை பெஞ்சா கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இது கணக்கு ஆயிரும், மறைச்சிரும், பனி மறைச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை மட்டும் போட்டு விட்டோம்னா அங்கேருந்து ஏர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறவங்களுக்கு நமக்கு ரோட்டில் மறைக்காது கிளாஸ். அதனால இந்த சுவிட்சு அங்கேருந்து ஏசி காற்று வருது. வந்துருச்சு காவா. ஸோ எங்கே போனாலும் அந்த காவா எல்லாம் மட்டும் போக மாட்டாங்க. காவா, சாய், அப்புறம் பிஸ்கெட்டு எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கும் ரொம்ப தூரமாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே போகிறாங்கன்னு தெரியல. சம்டைம் லொக்கேஷன் வந்தால் தான் தெரியும். இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே லொக்கேஷன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு நமக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கோம். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மேடத்தை இறக்கி விட்டாச்சு. ஸோ இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும், நீ வெயிட் பண்ணு சொல்லிட்டாங்க. நான் வண்டியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறாங்க பார்த்தீங்கன்னா ரியாத் ப்ளூ பார்க் தான் போக போகிறாங்க. ஸோ அந்த ப்ளூ பார்க்கு நான் 2-3 தடவை போயிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ரோப் கார்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிரமிடு, அப்புறம் தாஜ்மஹால் இதெல்லாம் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் உண்டு, பெரிய கேம்ஸு. ஸோ அங்கே தான் போக போகிறேன். பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. இப்போ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourல வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நேரம் அங்கே கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு எத்தனை மணிக்கு வருவோம்னு தெரில. ஸோ கூலிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே மண்ணு காற்று அடிச்சிருக்கு. ஸோ மண்ணு காற்று வந்ததுலேருந்து கூலிங் பார்த்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒண்டர் கார்டனுக்கு வந்துட்டோம். ப்ளூ வேர்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். மேடத்தை இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்துட்டேன். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து பைசா ஃப்ரீ கிடையாது. ஸோ இதுதான் பார்க்கிங் டிக்கெட்டு. ஸோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு தெரில. ஸோ இந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோன்னா 100 ரூபா ஃபைன் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் அதை பத்திரமா வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வண்டிக்கு வந்துட்டோம். கோவையில் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு 20 ரியால் தந்துட்டு போயிருக்காங்க. ஸோ 20 ரியால்னால் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 440 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வர லேட்டாகவும் உனக்கு டீ, அப்புறம் ஏதாவது சாண்ட்விச் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ கடைசியாக எனக்கு டிப்ஸ் எப்போ கிடச்சிச்சின்னா ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கிடச்சிது 50 ரியால். இப்போ 20 ரியால் கிடச்சிருக்கு. இப்போ பார்க்கிங் வந்துட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு பைசாவா இல்லை ஃப்ரீயான்னு தெரில. ஃப்ரீனா உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வண்டியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போகணும். ஸோ குளிர் வேறு பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிக்குது. மணி 5 தான் ஆகுது. கூலிங்கும் செம்மையாக இருக்குது. சொட்டு போட்டு உள்ளே போய் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டு இதான் மேலே வாங்கி தந்தது. ஸோ அதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ உள்ளே போய் பார்க்கணும் ஃப்ரீ என்ட்ரன்ஸாக இல்லை டிக்கெட்டானு. ஸோ ஃப்ரீனா அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் இங்கே பைசாவாக தான் இருக்கும், ஃப்ரீயாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டு 2வது கேட்டுக்கு வந்திருக்கோம் பேக் சைடில். ஸோ இங்கே தான் மேடத்தை இறக்கி விட்டேன். சரி உள்ளே போவ டிக்கெட்டாக இல்லை ஃப்ரீயான்னு தெரில, நேராக வந்து பார்த்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது, 30 ரியால் டிக்கெட்டு. அதாவது நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லே போய் அந்த ஆப்பில் போய் புக் பண்ணணும் டிக்கெட்டு. ஸோ இங்கே வந்து டிக்கெட்லாம் எடுக்க முடியாது. ஸோ டிக்கெட் இல்லாமல் அலௌடும் கிடையாது. சரி நம்ம வண்டியிலே போய் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேரில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நான் வண்டிக்கே கிளம்பிட்டேன். இந்த ப்ளூவேர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரோப் கார்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது. ஸோ அதை தான் நான் பார்க்க வந்துட்டேன். ஸோ இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ரியால் நினைக்கிறேன். இது உள்ள என்ட்ரன்ஸில் போனால் தான் இதெல்லாம் போக முடியும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காஃபி ஷாப் எதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஸோ மேடம் அந்த பைசாக்கு ஏதாவது காஃபி ஏதாவது குடிக்கலான்னு. பட் இங்கே பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி ஒரு 10 ரியால் இல்லை 15 ரியால் வரும். அதுவே நம்ம ஊருக்கு ஒரு 300 வந்துடும். சரி ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணி ரூம்லேயே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நான் வண்டிக்கே கிளம்பி வந்துட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் கேட்டாங்க. ஸோ உள்ளே சுற்றி பார்த்துட்டு வெளியே மட்டும் நின்றுட்டு வந்துட்டேன். ஏன்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரியால். ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். 30 ரியால்லாம் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 650 ரூபா வரும்னு நினைக்கிறேன். உள்ளே போக மட்டும்தான். அப்புறம் கேம் ஷோக்கெலாம் எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்தேன். இங்கே வர கூலிங் வேறு பயங்கரமாக இருக்குது. வெளியே வந்து நிற்கவே முடியாது. ஸோ அதனால் வண்டிக்குள்ளேயே போயிருக்கலாம்னு சொல்லி நேராக வண்டிக்குள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக இப்போது 8 மணி ஆகுது. திரும்ப அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில. 20 ரியால் மேலே தந்துட்டு போயிருக்காங்க. ஸோ பக்கத்தில் கடை எதுவும் இருக்கான்னு பார்த்தா கடை எதுவுமே கிடையாது. வண்டி எடுத்துகிட்டு தான் போகணும். ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு வந்து பைசா பே பண்ணணும். போகும்போது மேடம் தான் பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வெளியே எடுத்துகிட்டு போனேன்னா நான் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் திரும்ப வரையிலையும் அந்த மாதிரி டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது 2 வேலை. ஸோ அதனால் வண்டியிலே வந்து வெயிட் பண்ணலாம் சொல்லி நேராக வண்டிக்கே வந்துட்டேன். எப்படி டியூட்டி முடிய 1 மணி இல்லை 2 மணி ஆகுது இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காராவில் போயிட்டு குபூஸ் வாங்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது மாவு வாங்கணும். அதாவது தோசை மாவுனா இது கிடைக்கும், கோதுமை மாவு இங்கே கிடைக்கும் தோசை சுடுறதுக்கு. ஸோ அதை வாங்கி தோசை ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்ணும் நைட்டு. எப்படியும் சாப்பிட்டு தூங்க பார்த்தீங்கன்னா 2 மணி இல்லை 2:30 ஆயிரும். ஸோ இப்போ கூலிங் வேறு வந்துருச்சா. ஸோ அங்கே போன இடத்துல சரியாவில் கூலிங்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து டிக்கெட்டுக்கு பைசான்ட்டாங்க. ஸோ அதனால வண்டியிலே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாகி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம் ரூமுக்கு. இப்போ போயிட்டு பக்கத்தில் தான் இருக்குது. மேடத்திட்ட சொல்லிவிட்டு குபூஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இப்போ இருக்காது. இங்கே சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பக்காலாவும் ஒரு சில பக்காலா 1 மணி இல்லை 2 மணிக்கு அடைப்பாங்க. பெரிய பக்காலா ஒன்று இருக்குது, பெரிய சூப்பர் மார்க்கெட். அது வந்து லேட் ஆகும். ஸோ ரைட் சைடில் ஒன்று இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டாங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. ரைட் சைடு உள்ளது பாருங்கள், 1 மணிக்கு அடைச்சிட்டாங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெங்காலி பக்காலா இருக்குது. அங்கே போயிட்டு குப்பூசி இருக்குமான்னு தெரியல, டவுட்டு தான். பட் இல்லாட்டனா கோதுமை மாவு தான் வாங்கணும். வண்டியை விட்டுட்டு போயிட்டு மாவு மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டு போட்ட பைசா வாங்க மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம் சவுதியில். இது பார்த்திங்கன்னா ஒரு பெங்காலி பக்காலா. ஸோ நமக்கு தெரிஞ்ச கடை தான் அந்த கடை. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு தான் நைட் அடைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பக்காலா இருக்குது இது பக்கத்தில். அது பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் வாங்கினேன். இது 1 கிலோ. நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா இங்கே 450 ரியால், நம்ம ஊருக்கு ஒரு 90 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைசாவை மாற்றிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம், குபூஸ் வாங்க வந்தோம். ஸோ குபூஸ் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. எந்த குபூஸுமே இல்லை. மணி வந்து 1 மணி ஆனாலாம் காலியாக போச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சாப்பாடு வாங்கலாம்னா கோதுமை மாவு வாங்கிட்டேன், தோசை தான் சுட்டுக்கலான்னு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, KFC இருக்குது, அப்புறம் மக்டனல்ஸ் இருக்குது. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிடைக்கும், ப்ரோஸ்டர் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பர்கர் கிடைக்கும். நைட்டு பர்கர் சாப்பிட்டு பார்த்தா வயரே நம்பாது. அது பர்கர் 20 ரியால் 25 ரியால், நம்மளுக்கு 500 ரூபா செலவாகும். ஸோ அதுக்கு இந்த மாவே போகுது. மாவு பார்த்தீங்கன்னா 4 ரியால், 1 கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோதுமை மாவு. ஸோ அதையே வாங்கிட்டு அப்படியே ரூம் பக்கத்தில் வந்துட்டேன். மணி இப்போ 12:30 ஆயிடுச்சு. எப்படியும் சமைச்சு சாப்பிட்டு படுக்க 1:30 ஆயிரும். ஸோ இங்கே லீவு டயத்தில் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இந்த கூலிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும்.